ஹலோ மக்களே, பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. சௌந்தர பாண்டியன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க. என்னதான் அந்த இடத்துல சௌந்தர பாண்டியன் சொன்னாலுமே எடுபட மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் நம்ம முத்து பாண்டிய சௌந்தர பாண்டியனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம முத்துப்பாண்டி தீவிரமா இந்த கேஸ்ல இறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் எந்த லெவல் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறத விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சௌந்தர பாண்டியனும் முத்துப்பாண்டி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல முத்துப்பாண்டியும் நம்ம சௌந்தர பாண்டியனோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே கண்ணாடி மூலமா பார்த்துட்டு இருக்கும்போது அது எதுவுமே தெரியாம சௌந்தர பாண்டியனும் ஏதோ ஒரு போட்டோ வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பாக்குறாங்க. அதுல அந்த ரவுடி கும்பல் போட்டோ எல்லாமே இருந்த உடனே சௌந்தர பாண்டியனும் பயங்கரமா பதட்டாகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்து பாண்டியும் கண்டிப்பா இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்படி பயந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம முத்து பாண்டிக்கு தெரிய வருது. சௌந்தர பாண்டியனும் இனிமே இதை விட்டா சரியே வராது, ஒரு கட்டத்துல எல்லா உண்மையும் நிரூபிச்சிடுவான் போல இருக்கே, அவன் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பேசாம இந்த சனி என்ன மேல பழிய போட்டுட வேண்டியதான்னு சௌந்தர பாண்டியனும் சனியனை இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. இவன் தான் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் பொருளை எடுத்துட்டு போய் சிவபாலனோட ரூம்ல வச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சனியனுக்கு மேல சௌந்தர பாண்டியனும் பழிய போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த ஆட்களும் நீங்க என்ன சொல்றீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படி சொல்லும்போது எல்லாமே நான் கண்ணால பார்த்தேன், இவன் தான் வச்சான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தர பாண்டியனும் சனியனுக்கு மேல பழிய போடும்போது முத்து பாண்டிக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம அப்பா தான் இதெல்லாம் செய்துட்டு இந்த சனியனுக்கு மேல ஏதோ ஒரு புகாரை கொடுக்குறாரு போல அப்படிங்கிறது எல்லாமே நம்ம முத்து பாண்டிக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க கை தட்டுற மாதிரி இருக்கே, பாருங்க என் மேல எந்த தப்புமே இல்லை நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காண்டி யாரோ ஒருத்தங்க பின்னாடி வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமா அப்படி திரும்பி பார்க்கும்போது அது நம்ம சண்முகமா இருக்குது. சண்முகத்தை பார்த்த உடனே சௌந்தர பாண்டியன் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. இவன் எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்தான், இவன் வந்தான்னா பெரிய பிரச்சனை பண்ணிடுவானே அப்படின்னு சொல்லும்போது சண்முகமும் அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் காரணமே இந்த நிக்கிற சௌந்தர பாண்டியன் தான், சனியனுக்கும் இதுக்கும் எந்த சம்மதம் இல்லை, அவன் தான் எல்லா வேலையும் செய்துட்டு சனியனுக்கு மேல பழிய போட்டிருக்கான் அப்படி சொன்ன உடனே அந்த அதிகாரிகளும் நீங்க ஏற்கனவே இந்த விஷயத்த தான் சொன்னீங்க, ஆனா அதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லையே அப்படி சொல்லும்போது சௌந்தர பாண்டியனும் அப்படி கேளுங்க சார், நான் எதுவுமே பண்ணல, அப்படி பண்ணியிருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன ஆதாரம் இருக்குதான், எந்த எவிடன்ஸோட இவங்க இப்படியெல்லாம் வந்து என் மேல பழிய போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஊர்ல ஒரு நல்ல நிலைமையில நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடிய என் மேல இப்படி ஒரு பழிய போட்டா அதுக்கப்புறமா இந்த ஊர்ல 4 பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர பாண்டியன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட பையன் வாழ்க்கையை நானே கெடுக்கிறதுக்காண்டி நினைப்பேனா, அது வர அவன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான், அந்த சமயத்துல அவன் மேல ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணா அவனோட வாழ்க்கையே போயிரும்னு எனக்கு தெரியாதா, அப்படி இருக்கும்போது என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே நான் நினைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள்கிட்ட சௌந்தர பாண்டியனும் ஆக்டிங் கொடுக்கும்போது சண்முகமும் உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அன்னைக்கு என்னோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லபடியா இருக்காது, வேணும்னா பாரு அப்படிங்கிற மாதிரி சவால் விட்டுட்டு போனேன், அதிலிருந்தே எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌந்தர பாண்டியனும் சரி நீ இவ்வளோ பேசுறிய, உனக்கிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சண்முகமும் எல்லா எவிடன்ஸையும் உங்கள்கிட்ட காட்டணும்னு இல்லை அதிகாரிகள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த போட்டோவை எல்லாம் பார்த்த உடனே அதிகாரிகள் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதில் நம்ம சௌந்தர பாண்டியன் அந்த ரவுடிங்களுக்கு ரூபா கொடுக்கறது மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம சண்முகமும் சரி நீங்க பார்த்துட்டீங்கல்ல, அந்த ஆள் தான் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்காருல்ல, அப்புறமா இந்த போட்டோவை பார்த்த பிறகு என்ன சொல்ல போறாராம், அவர்கிட்ட கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌந்தர பாண்டியனும் அந்த போட்டோவை பார்க்குறாங்க. போட்டோவில் சௌந்தர பாண்டியன் பணம் கொடுக்கறது எல்லாமே தெளிவாக தெரியுது. இதை பார்த்தோன்னா பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க சௌந்தர பாண்டியன். இனிமே இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது போல இருக்கே, இவனுக்கு எப்படி இந்த போட்டோ எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கும்போது நம்ம சண்முகமும் விடுற மாதிரி இல்லை, இவ்வளோ நேரமாக ஓ மேலே தான் தப்பு இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தேன், இப்போ என்ன ஆக்டிங்கை கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர பாண்டியனும் முத்துப்பாண்டி இதெல்லாம் நான் இல்லை, இவன் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கான், இவன் தான் என்னை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் செய்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கிட்ட சொல்லும்போது முத்துப்பாண்டியை என்னப்பா பேசுகிறா, அவங்க தான் தெளிவாக அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்களே, அந்த ரவுடி கும்பலும் கரெக்டாக இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறது தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொல்லும்போது சௌந்தர பாண்டியனும் விடுற மாதிரி இல்லை. சண்முகமும் சௌந்தர பாண்டியன்ட்ட வந்து என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக ஒன்று பையனையே நீ இப்படி பழி வாங்கிட்ட
அப்படின்னு சொல்கிறாங்க. பரணி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. ஏன்ப்பா உன்னோட புத்தி எல்லாம் இப்படி போகுது? எத்தனை வாட்டி தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்ல எண்ணத்திலே இருந்துட்டு இருப்பீங்க. எப்போ தான் நீங்கள் மாறுவீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்கள் நிறைய தப்பு பண்ணுவீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனால் சொந்த மகன் கூட பார்க்காம சிவபாலனுக்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்கீங்களே, நீங்கள் எல்லாம் என்ன அப்பா அப்படிங்கிற மாதிரி பரணி நம்ம சௌந்தரபாண்டியனை சரியா வெளுத்தெடுக்கிறாங்க. அதிகாரிகள்ட்ட சௌந்தரபாண்டியன் ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சாதாரணமாக தான் அவங்கள எல்லாம் பார்த்தேன். ஆனால் இவங்க வந்து தேவையில்லாமல் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க போல அப்படிங்கிற மாதிரி சௌந்தரபாண்டியன் ஆக்டிங் கொடுத்தாலும் இந்த வாட்டி அதிகாரி நம்புற மாதிரி இல்லை. என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க தான் தெளிவா ஆதாரத்த காட்டிட்டாங்கல்ல. அதுக்கப்புறமா யாருக்கு மேல தப்புன்னு கரெக்ட்டா தெரிய வருது. இதுக்கப்புறமும் நீங்க இதுலருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வழியே இல்ல. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியனுக்கு தக்க தண்டனை குடுக்குறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம பாக்கியா இத தெரிஞ்சுக்கிட்டு, எதுக்கு தான் இந்த ஆளோட புத்தி இப்படிலாம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சொந்த பையனுக்கு மேலேயே இப்படி ஒரு அபாண்டமான பழிய போடுறதுக்கு எப்படி இந்த ஆளுக்கு தோணுச்சு அப்படி சொல்லும்போது, நம்ம சண்முகமும் அந்த ஆள் அந்த மாதிரி தான் அத்த எப்பவும் ஏதாவது ஒரு பழி வாங்கக்கூடிய எண்ணத்தோடயே இருக்காரு. எப்பதான் திருந்துவாருன்னு தெரியவே மாட்டேங்குது. இப்போ கூட இந்த பரணிக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல இருக்கோம். ஆனா அதுக்கு எதிராகவே இருக்கிறது அந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் சௌந்தரபாண்டியனோட உண்மை முகத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு வராங்க. இந்த வாட்டி நம்ம முத்துப்பாண்டிய சௌந்தரபாண்டியன் கிட்ட வந்து ஏன்பா இந்த மாதிரிலாம் செய்துட்டு இருக்க? எதுக்கு தேவையில்லாம சிவபாலனுக்கு மேலே இப்படி ஒரு பழிய போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிவபாலனும் வெளியில வந்துட்டு நம்ம வீராவை பார்க்குறாங்க. வீராவை சிவபாலன் கிட்ட, சிவபாலா நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்டா. எங்க திருப்பியும் நம்ம குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கு அப்படி சொல்லும்போது சிவபாலனும் கண்டிப்பா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னை காப்பாத்திடுவீங்கன்னு தெரியும் அப்படி சண்முகத்திட்ட வந்து ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லும்போது சண்முகமும் இதுக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்லிட்டு உன் அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்ன பழி வாங்கணும்னு சொல்லி என் தங்கச்சி வாழ்க்கையை இந்த மாதிரி கெடுக்கிறானே சொல்லிட்டு நம்ம சண்முகமும் அந்த இடத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல வீராவுக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. சிவபாலனுக்கு மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கப்படுது. நம்ம சிவபாலனும் வீரா கிட்ட வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டே எங்க என் மேல கேஸ் வந்ததுன்னா அதுக்கப்புறமா கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவுமே எழுத முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நல்ல விளையாட்டு கரெக்டான சமயத்துல சண்முகம் வந்து காப்பாத்திட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட வைகுண்டமோ நம்ம சண்முகத்திட்ட இல்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா எப்போதான் இந்த சௌந்தரபாண்டியன் திருந்துவானே தெரிய மாட்டேங்குதே நம்ம குடும்பத்தை பழி வாங்கக்கூடிய எண்ணம் எப்போதான் அவனுக்கு சரியாகுமோன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம சண்முகத்திட்ட வைகுண்டமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சண்முகமும் பரணி கிட்ட வந்து எனக்கு போக போக கொஞ்சம் பதட்டமாவே இருக்கு. உனக்கு வேற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி தருவேன்னு சொல்லியிருக்கேன். இதுல வேற உன்னோட அப்பா என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறான்னு யோசிச்சாலே ஒரு நாளும் கொஞ்சம் பதட்டமாவே தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம பரணியும் நீ எதுக்குமே கவலைப்படாத என்ன பிரச்சனை நடந்தாலும் நீ அதை சரி பண்ணிடுவ அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பரணியும் சண்முகத்துல சொல்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம சண்முகம் செம அதிரடியா எல்லா ஆதாரத்தோட நிரூபிச்சு சிவபாலனை அந்த இடத்துல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வராங்க. அதே சமயத்துல சௌந்தரபாண்டியனுக்கு தக்க தண்டனை கிடைச்சிடுதுன்னே சொல்லலாம்.